வணக்கம் தமிழகம், இது உங்கள் விவேக். இன்றைய தினம் ஹுண்டாய் கப்பல் கட்டு நிறுவனத்திடமிருந்து 38,000 கோடி தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களால் கொண்டு வரப்பட்டதாக சொல்வதெல்லாம் பொய். ஏனென்றால் திமுக ஆட்சியிலேயே இதற்குண்டான பணிகள் தொடங்கியாகிவிட்டு நிறைவேற்றப்பட்டுவிட்டது. அவர்களே அதற்குண்டான பணிகள் செய்துவிட்டு தான் சென்றனர். இன்னொருவர் செய்த சாதனையை தான் செய்ததாக தம்பட்டம் அடித்துக் கொள்வது மிகப்பெரிய தவறு. நீங்கள் ஒரு சாதனையை சுயமாக செய்துவிட்டு பிறகு தம்பட்டம் அடித்துக் கொண்டால் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே உங்களை வரவேற்பார்கள். இந்த ஸ்டிக்கர் ஒட்டும் பழக்கத்தை நிப்பாட்டி கொண்டால் உங்களுக்கு நல்லது. ஏனென்றால் சர்க்கார் திரைப்படத்திலேயே சொல்லப்பட்டிருக்கும், ஸ்டிக்கர் ஒட்டும் பழக்கத்தை நிறுத்திவிடுங்கள் என்று விஜய் அவர்களே, இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களே சொல்லியிருப்பார். ராதாரவியை பார்த்து, 2வது இடத்தில் இருக்கும் 2 ஆகிய நீங்களே இப்படி இருக்கும்போது வல்லரசு நாட்டில் முதல் நிறுவனமாகிய கார்ப்பரேட் நிறுவனத்தில் சிஇஓவாக பணிபுரிவது எனக்கு எப்படி இருக்கும் என்று கேட்பார். அந்த வேலையை தான் இன்று தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நேற்று தினம் தமிழக அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் கடந்த ஆட்சியில் திமுக வாங்கிய கடன்கள் 13.80 லட்சம் கோடி என்று சொல்லப்பட்டாலுமே கூட பெரும்பாலான தொகை தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலப்பணிகளுக்காகவும் செலவிடப்பட்டுள்ளது என்று இன்றைய நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்களே தகவல் கொடுக்கப்பட்டுள்ளார். இதற்கு ஒரு உதாரணமாக 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் துவங்கும் வரை போரூரில் மெட்ரோ ரயில் பணிகள் துவங்கப்படாமலேயே இருந்தது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில்தான் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்களால் அப்பணி துவங்கப்பட்டது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு மெட்ரோ பில்லர்கள் எல்லாம் எழுப்பப்பட்டு தண்டவாளங்கள் போடப்பட்டு இன்று ரயில் பரிசோதனைக்காக விடப்படும் அளவிற்கு அப்பணிகளை நிறைவேற்றிவிட்டார்கள். மேலும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு நிதி வழங்கும் அளவுக்கு டிட்கோ எனும் நிறுவனத்தையும் சென்னை வர்த்தக மையத்திற்கு பக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று கடந்த ஆட்சியில் நிறைய நலப்பணிகளை தான் அவர்கள் செய்துள்ளார்கள். இதை நாங்கள் சொல்லவில்லை. தற்போதுள்ள நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்களால் கொடுக்கப்பட்ட வெள்ளை அறிக்கையிலேயே தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகையால் திமுகவின் மீது இனியும் பழியை தூக்கி போடாமல் தாவேக அரசு தாங்கள் எதற்கு ஆட்சிக்கு வந்தோம், தங்களுடைய கடமை என்ன, பொறுப்பு என்ன என்று உணர்ந்து மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணியை சிறப்புற செவனே செய்து முடித்தால் மக்கள் அடுத்த முறை உங்களை வரவேற்பார்கள். இப்படிக்கு